தேர்தல் துறை ஊழியர்கள் பலர் திமுகவை சேர்ந்தவர்களாக உள்ளனர். அவர்கள் திமுகவுக்கு சாதகமாக நடந்து கொள்கின்றனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறியுள்ளார். உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழக அரசின் புதிய மினி பஸ் திட்டத்துக்கு தடை விதிக்க முடியாது என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் ரஜினியை வைத்து படம் தயாரிக்கிறது. இதற்காக நடிகர் கமல்ஹாசன் ரஜினிக்கு தன் கைப்பட வாழ்த்து கடிதம் எழுதியுள்ளார். மீண்டும் நாம் காற்றாய் மழையாய் மாறுவோம் என அவர் கூறியுள்ளார். DNA சோதனைக்கு நான் தயார், ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் வர மறுப்பதாக கூறிய ஜாய் கிறிசில்டா மிரட்டி கல்யாணம் செய்ய அவர் என்ன குழந்தையா? அவரது குடும்பத்தினருக்கு தெரிந்துதான் ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டதாக விளக்கம் அளித்தார். வாரணாசியில் தேவ் தீபாவளி பண்டிகை விமரிசையாக நடந்து வருகிறது. பக்தர்கள் லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றி வழிபாடு நடத்தினர். வான வேடிக்கைகளும் நடந்தன.